நம்ம முதல்ல மீன் வறுவலுக்கு ரெடி பண்ணிடலாம். அப்போ தான் மசாலா ஊறி மீன் வறுவல் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முதல்ல 5லேருந்து 6 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, ஒரு தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பேஷன்லேயோ இல்லை கடாயிலையோ கொஞ்சமாக மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்க்குறப்ப நல்லா வாசமாக இருக்கும், அதுக்காக தான் சேர்க்குறோம். ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து கலரை விட்டுடலாம். தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வந்ததும் நம்ம ஏற்கனவே மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி வச்சுருக்க ஷீலா மீனில் சேர்த்துடலாம். மீனில் மசாலா நல்லா ஒட்டுற மாதிரி கலக்கிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நல்லா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அது நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இப்போ மீன் குழம்பு வச்சிடலாம். ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா மீன் குழம்பு, மீன் வறுவல், சிக்கன், சோம்பேறி சிக்கன் தான் ஸ்பெஷல். இப்போ தான் வெளில போயிட்டு வந்தோம். உடனே சமையல் ஆரம்பிக்கிறோம். மூச்சு டயர்டாக இருக்கும், அந்த கண்டுக்காதீங்க. வாங்க இப்போ சமையல்குள்ளே போகலாம். மீன் குழம்பு செய்ய கடாய் பற்ற வச்சிடலாம். என்ன சேர்த்துனா மீன் குழம்புக்கு கடுகு, இது பெரிய வெங்காயமும் சீரகமும் இந்த மாதிரி தட்டி போட்டால் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சமாக, இதை அப்படியே சேர்த்துடலாம். மொத்தமாக கடுகு பொரிஞ்சதும் அதே மாதிரி தக்காளியை நம்ம கட் பண்ணிக்க வேண்டாம், அரைச்சிடலாம். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம புது விதமாக மீன் குழம்பு செய்ய போகிறோம். மீன் குழம்புக்கு நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். மீன் குழம்பு நல்லெண்ணெய் சேர்க்கும் போது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், அது ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். நம்ம உடம்புக்கும் நல்லதும் கூட. 10 பல் பூண்டு தட்டி வச்சிருக்கேன். அதுவும் ஒன்றும் பாதியமாக தான் இருக்கணும், முழுசாக இருக்கக்கூடாது. இது நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். குழம்பு சிம்லே வச்சு நல்லா வதக்கணும், அந்த ஸ்மெல்லுமே சூப்பராக இருக்கும். இது எங்கள் பாட்டி வீட்டு ஸ்டைலில் நாங்கள் வைக்கிறோம். எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு. இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சா தக்காளியை சேர்த்துடலாம். இது அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ இதுல 4 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துடலாம். 1 2 3 4. நான் புளி கரைச்சி வச்சிருக்கேன். இந்த சைஸ்ல புளி கரைச்சிக்கோங்க. இப்போ இதை சேர்த்தலாம்.
இந்த அளவு உப்பு சேர்த்துடலாம். மீன் குழம்புக்கு உப்பு முக்கியம். மீன் குழம்புக்கு இல்லை, எல்லா சாப்பாடுக்கும் உப்பு முக்கியம். கொஞ்சமாக மஞ்சத்தூள். என்ன கேமராமேன் நீங்கள் வாங்கி முன்னே இருக்கீங்க, எதுவும் தொடர்ந்து பேசினே இருப்பீங்களே. தூக்கம் வருது. தூக்கம் வருதா? ரசம் வந்து நாங்கள் வளர்க்க முன்னாடியே அம்மா ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. கொத்தமல்லி போட்டு நம்ம ரசம் வைக்கும்போது இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது. நம்ம மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சிருந்த மீனை இப்போ வந்து வறுத்துடலாம். ஷீரா மீன் தான் இது. எண்ணெய் சேர்த்துடலாம் இப்போ மீன் வறுக்கிறதுக்கு. நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்த மீனை வறுத்து எடுத்துடலாம். அது குட்டியாக அழகாக இருக்கும். முடியல 1 hour later. மீன் குழம்பு கொதிக்கிறப்ப நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். திரும்ப இதை அதே மாதிரி மூடி வச்சுருவோம். நாங்கள் போயிட்டு வரதுக்குள்ள அம்மா வந்து முட்டை வச்சு சாதம் வச்சுட்டாங்க, ரசம் வச்சுட்டாங்க. இப்போ வந்து நாங்கள் மீன் குழம்பு, மீன் வறுவல், சோம்பேறி சிக்கன் மட்டும் செய்யணும். செஞ்சுட்டா மதியானம் லஞ்ச் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ வந்து நம்ம மீன் திருப்பிடலாம். அப்பாடா, வந்து தோசை கல்லாட்டாம மீன் எவ்வளவு அழகா ஒட்டி இருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்டும் சூப்பரா இருக்கும். ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம சோம்பேறி சிக்கனுக்கு ரெடி பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த சிக்கனை சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம் 1 சேர்த்துடலாம். இல்லை கொத்தமல்லி, இப்போ வந்து நம்ம இதில் மசாலா சேர்த்துடலாம். இது வந்து கரம் மசாலா, மிளகுத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள். இது வந்து கஸ்தூரி மெத்தி பவுடராக போடலாம். எங்கிட்ட பவுடராக இருந்தால் நாங்கள் இலையா போடுறோம். இதை எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இப்போ இதை மட்டும் கொஞ்சம் நசுக்கி போடலாம். இதில் வந்து 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்தேன்னா, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இதை பிசைஞ்சிடலாம். எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். சங்கரா மீனும் ஷீரா மீனோட மண்டையும் போட்டு தான் குழம்பு வைக்க போகிறோம். இப்போ அது சேர்த்துடலாம். குழம்பு கொதிச்சிருச்சு. மீன் சேர்த்துக்கலாம். ஏய், என்ன கேப்ல ஆட்டையை போட்டு போற?
மீன் சாப்பிட சரி சாப்பிட்டு எப்படி சொல்லு. ஆல்ரெடி ஒன்று சாப்பிட்டனால தெரியுது. சரி நல்லா ஆமிக்கோ. மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மீன் நல்லா வெந்துருச்சு, பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன், வெடிப்பு விடாமல். இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு இப்போ வந்து நம்ம சோம்பேறி சிக்கன் செய்யறதுக்காக பேன் பற்ற வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க சிக்கனை பேன்ல சேர்த்துடலாம். இதில் வந்து 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். பெசையும் போட்டு சேர்த்துருக்கணும், நான் மறந்துட்டேன், அதனால இப்போ சேர்க்குறேன். இதில் வந்து பட்டர் சேர்த்துடலாம் 1/2 ஸ்பூன். இப்போ வந்து நம்ம இதை மூடி வச்சுக்கலாம், ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். பட்டர் வந்து நமக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா பட்டருக்கு தான் நீங்கள் எண்ணெய் கூட சேர்க்கலாம். கஸ்தூரி மெத்தி அப்படியே ஃப்ளேவருக்காக நம்ம சேர்க்குறோம். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது 10 நிமிஷம் வேகட்டும். நடுவில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கலரை விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா நம்ம தண்ணிலாம் சேர்க்க வேண்டாம், சிக்கன்லேருந்து தண்ணி வரும். இந்த மாதிரி சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும், அதுவே போடும் நமக்கு. இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. நம்ம தண்ணி சேர்க்கல, கறி எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு பாருங்க. என்ன தட்டோடு நிற்கிற? இன்னைக்கு வாங்க என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம், அதுக்கு தான் தட்டோட நிற்கிறேன். சாப்பாடு, போதும். மீன் குழம்பு, மீன் வறுவல், முட்டை, அதுக்கப்புறமா சோம்பேறி சிக்கன், ரசம், இன்னைக்கு எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷலாக இதெல்லாம் தான் பண்ணோம். எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். இன்னைக்கு வந்து அன்னைய தினம், அதனால எல்லாருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. அண்ணே என்ன சொன்னானே, என்ன படம் ஞாபகம் வருது? என்ன படம்? கில்லியா? எஸ். ஆமாம், அன்னைய தினம்னாலே கில்லி படம் தான் ஞாபகம் வருது. மதர்ஸ் டே மட்டும்தான் மதர் நினைக்கணும்னு இல்லை, எல்லா டேயும் நினைக்கலாம். அனைவருக்கும் இனிய அன்னைய தின நல்வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, டாடா, பாய்.